இப்போ ஹெர்பல் டீ அல்லது கத்தா அது குடிக்கிறதுனால உங்களோட எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா இது குடிக்கிறதுனால மட்டும் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகாது. ஹெர்பல் டீ அல்லது துளசி இல்லது பெப்பர் போன்ற மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு கோல்டு சீசன் இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக அதை அட்வைஸ் பண்ணுவோம். அது எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளோட தொண்டை இதமா இருக்கும். நம்மளோட சிம்டம்ஸை குறையிறதுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து அதனால நம்மளோட இம்யூனிட்டி கண்டிப்பா பூஸ்டப் ஆகாது. நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டப், எதிர்ப்பு சக்தி பூஸ்டப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு நம்ம கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல தூக்கம், நல்ல உடல் உழைப்பு, ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசிகள், சில தடுப்பூசிகள் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக இந்த மன்சூன் காலத்தில், இப்போ இந்த மழை காலத்தில் வர நோய், ஃப்ளூ தடுப்பூசிகள், அப்புறம் அடிக்கடி நிமோனியா சளி வரவங்க நிமோனியா வேக்சின் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளூ வைரஸ்லேருந்தும் நிமோனியா கிருமிகள்லேருந்தும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட், எல்லா உணவுகளையும் நம்ம டயட்டில் நல்லாவே சேர்த்துக்கணும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக்கணும். நல்ல சூடாக்கி ஆற வச்ச தண்ணியை எடுத்துக்கிறது நல்லது. ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நல்லது.